எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 14 ஜனவரி 2026. தினமணியில் இருக்க சில முக்கியமான நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, குடியுரிமையை ஆய்வு செய்ய அதிகாரம், உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வாதம். ஸோ ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு கொஞ்ச நாளாக. என்னென்னா லைக் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கா, லைக் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த எஸ்ஐஆர் நடத்துறதுக்கு எஸ்ஐஆர் பேஸ் பண்ணி வாக்காளர்கள் குடிமக்களுடைய குடியுரிமையை நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. சரிங்க. அதில் நேற்று ஒரு ஹியரிங் வரப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் குடியுரிமையை ரிசர்ச் பண்ணி வேலிடேட் பண்ணி சொல்கிறதுக்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எலெக்ஷன் கமிஷன் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வாதாடியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் சப்போஸ் குடியுரிமை நிரூபிக்க முறையான ஆதாரங்கள் இல்லாத ஒரு சில நபர்கள் தொடர்புடைய தேர்தல் ஆணையத்தின் சம்மன்கள் மட்டுமே மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்படும். அதே குடியுரிமை சட்டம் வெளிநாட்டினருக்கு சட்டங்களின் கீழ் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட நபரின் குடியுரிமையை அங்கீகரிப்பதா அல்லது ரத்து செய்வதா. ஸோ எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன், லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எலெக்ஷன் கமிஷனே வந்து எல்லாமே பண்ணோம். லைக் சப்போஸ் அவங்களுக்கு எந்த வேலிடேஷனும் இல்லை அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தருவாங்க. லைக் நீங்கள் நிரூபிங்க, நீங்கள் இந்தியரா அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் குடியுரிமை சட்டத்தை பற்றி நேற்று ஒரு வாதமே நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, குடியுரிமை சட்டம் வந்து 1955 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, நமது அரசமைப்பு சட்டத்தின் 2வது பகுதியில் குடியுரிமை உள்ளது. 1947 சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி, அதுக்கப்புறம் 1949 அரசமைப்பு இறுதி செய்யப்பட்டு 52 தான் வந்து ஃபஸ்ட்டு தேர்தல் நடக்குது. ஓகே. ஸோ 50 வந்திருக்கோம், குடியரசு இது பிரகடனம் பண்ணியிருக்கோம். 52 முதல் பொது தேர்தல் நடைபெற்றது வரை குடியுரிமை விதிகளில் பல்வேறு குழப்பங்கள் நிலவுச்சு. அதுக்கப்புறம் தான் குடியுரிமை சட்டம்னு சொல்லிட்டு 1955 கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் என்னன்னு சும்மா படித்து பாருங்கள். சரிங்களா? ஒரு ஒரு பாலிட்டி பேஸ் பண்ணி ஒரு ரிவைசிங்காக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்துக்கு தனி செயற்கை நுண்ணறிவு மையம் ரூபாய் 10,000 கோடியில் சென்னையில் அமைக்க ஒப்பந்தம். ஸோ நேற்று ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா டிஎன் கவர்மெண்ட் ப்ளஸ் சென்னை ஐஐடி அண்ட் தென் சர்வம் ஏ அப்படின்ற ஒரு கம்பெனி. ஓகே, ஒரு மோனோபோலி கம்பெனி. அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏஐ பார்க், லைக் ஏஐ ரிசர்ச் சென்டர் அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் சென்டர் ஆர் ஒரு டேட்டா சென்டர் மாதிரி ஒரு பார்க் மாதிரி அமைக்க போகிறாங்க. எங்கன்னா சென்னையில் எவ்வளோ ரூபாய் செலவுனா 10,000 கோடி ரூபாய் செலவில். ஸோ இது எதுக்குன்னா, லைக் ஏஐ மூலயமா முதலீட்டை ஊக்குவிக்கிறதுக்கு, லைக் தொழில் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பேஸாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. அந்த கம்பெனி நேம் என்னென்னு பார்த்துக்கோங்க, சர்வம் ஏ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செய்திகள் குறைவு தான். இன்றைக்கி ஆர்டிக்கலும் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. வெட்னஸ்டேன்றதுனால ஒரு மெயின் ஆர்டிக்கல், தென் ஒரு தினமணி ஆர்டிக்கல் தான் இருந்தது. ஸோ இங்கே அந்த வாசகர் அரங்கம் பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேறு என்னென்னா, முழுக்க அரசியல் செய்திகள் தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம அரசியல் செய்திகள் தான் நிறைய இருக்கும் செய்தித்தாளில். ஸோ ஜனவரி 23 நம்ம பிரதமர் வராப்பில் அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒன்று கொடுத்துருந்தாங்க, என்னென்னா சீன வழியே எவரெஸ்ட் அடையும் திட்டம், தமிழக இளைஞருக்கு அமைச்சர் பாராட்டு. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன், தூத்துக்குடி சேர்ந்த இளைஞருக்கு, அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ட சுப்பிரமணியன் நல்லசாமி. ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய எவரெஸ்ட்டை ஏறிட்டுருக்காரு. லைக் எல்லா எவரெஸ்ட், லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஐரோப்பாவின் மவுண்ட் எல்ப்ரஸ் அண்ட் தென்னாப்பிரிக்காவின் மவுண்ட் அக்வன்குவா அண்ட் ஆஃப்ரிக்காவின் மவுண்ட் கிளிமாஞ்சாரோ ஆகியவற்றை ஆல்ரெடி ஏறி முடிச்சிட்டாரு. சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு. இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஏற போகிறாரு. மவுண்ட் எவரெஸ்ட் இது வரைக்கும் சீன வழியாக, சைனா பாத்து வழியாக யாருமே போனதில்லை. ஸோ அந்த கடினமான பாதையை, மலையேற்ற பாதையை ஒரு மேற்கொள்ள போகிறாரு. சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம அமைச்சர் இருக்கார், சுகாதாரத்துறை அமைச்சர், நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அவரை போய் மீட் பண்ணி ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டு பையன் தூத்துக்குடி மாவட்டம்ன்றதை ஒரு செய்தியாக தெரிஞ்சுக்கோங்க. லைக் நோட் பண்ண வேணாம்.
நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு செய்தி இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எண்ட் ஆஃப் ஹெட்லைன்ஸில். என்னென்னா வந்து எப்பவுமே திருவள்ளுவர் தினம் வரும்போது நமக்கு இந்த அவார்ட்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ போன வருஷமும் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான அவார்ட்ஸ் லைக் அண்ணா விருது, பெரியார் விருது, திருவள்ளுவர் விருது அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதுகள், இலக்கிய மாமணி விருதுகள் அது யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 3 கேட்டகரிஸில் கொடுப்பாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து மரபுத்தமிழ், ஆய்வுத்தமிழ், அப்புறம் படிப்புத்தமிழ். ஸோ மரபுத்தமிழுக்கான விருது வந்து யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் அப்படின்றவருக்கு போகுது. அப்புறம் ஆய்வுத்தமிழ் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சி மகேந்திரனுக்கும், படிப்புத்தமிழ் வந்து எழுத்தாளர் ரா நரேந்திரகுமார், இவங்க 3 பேருக்கும் அந்த இலக்கிய மாமணி விருதுகள், அண்டர் இலக்கிய மாமணி விருதுகளில் இந்த 3 விருதும் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இது என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பவுன் தங்கம், ஒரு மெடல், அப்புறம் 5 lakhs கேஷாக கொடுப்பாங்க சரிங்களா. அப்புறம் ஒரு தங்க பொன்னாடையெல்லாம் அணிவிச்சு, இது திருவள்ளுவர் திருநாள் அன்று மாட்டுப்பொங்கல் வருது இல்லையா, January 16 ஃப்ரைடே அன்றைக்கி இந்த ஒரு விழாவை எடுத்து பண்ணுவாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் 2026 திஸ் இயர்க்கு வந்து நிறைய விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் விருது வந்து சத்யவேல் முருகனார், பெரியார் விருது வந்து வழக்கறிஞர் அருள்மொழி, அம்பேத்கர் விருது பொது விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், அண்ணா விருது பார்த்திங்கன்னா நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கா இல்லையா துரைமுருகன் அவருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் விருது வந்து இதயதுல்லா, பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தா, இவர் ஒரு ரைட்டர் இவர். ஸோ உங்களுக்கு யுகபாரதி தெரிஞ்சிருக்கும், பாரதிதாசன் விருது வந்து யுகபாரதி, நம்ம பாட்டு எழுதுறவர், நிறைய பாட்டெலாம் எழுதியிருக்காரு சினிமாவில், அவருக்கு கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் விழா பாரதிதாசன் விருது. இறையன்புக்கு நம்ம முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்புக்கு பார்த்திங்கன்னா திருவிக்கா விருது. அப்புறம் கியாபே விஸ்வநாதம் அவர் இருக்கார் இல்லையா, மூதறிஞர் தமிழறிஞர், அவர் பேரில் வழங்குகிற விருது வந்து செல்லப்பா அப்படின்ற ஒரு ரைட்டர், ஒரு PhD முடித்த அவருக்கு போயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் விருது வந்து பார்த்திங்கன்னா மாநில MP லைக் ராஜ்யசபாவோட முன்னாள் MP எழுத்தாளர் ப்ளஸ் ரைட்டர் விடுதலை விரும்பி அப்படின்றவருக்கும் போயிருக்கு சரிங்களா. ஸோ இது நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் TNPSC பேஸ்ட் எக்ஸாம்ஸில் இதை பற்றி கேட்டிருக்காங்க நிறையா. ஓகே. ஸோ இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா. அவ்வளோதான் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்ன்னு பார்த்தா எதுவும் இல்லை. ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.